எஸ்ஐஆருக்கு எதிராக வருவாய்த்துறை அலுவலர்களை திமுக அரசுதான் தூண்டிவிட்டுள்ளது என தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது வருவாய்த்துறை ஊழியர்களால் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அவர்கள் திமுக அரசாங்கம் தூண்டிவிட்டு வேலை பார்க்குது. வருவாய்த்துறை ஊழியர்களும் தலைமைச் செயல ஊழியர்களும் இன்னைக்கு பயங்கரமான கோபத்தில் இருக்கிறாங்க. உள்ளிருப்பு போராட்டம் வேற நடத்துகிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவங்கள தூண்டி விட்டு மிரட்டி பண்ணியிருக்காங்க. துப்புரவு தொழிலாளரை என்ன பண்ணாங்க? துப்புரவு தொழிலாளரை அவங்க என்ன கேட்டாங்க? அவங்க நிரந்தரமாக்கணும், ஊதிய உயர்வு வேணும்னு கேட்டாங்க. எத்தனை நாள் தெரு தெருவாக இழுத்து போட்டு அடித்து ஒரு இடத்துல உண்ணாவிரதம் இருந்ததை எடுத்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி அதுக்கும் கோர்ட்டுக்கு போய் கடைசியில் இப்போ அவங்களுக்கு அடித்து முடிச்சுட்டு இப்போ சோறு கொடுக்காங்க. காலையில் சோறு தான் சோறு கொடுத்தா போகிறோமா? அவங்களுக்கு நிரந்தரமான சோறு கிடைக்கிறது வழி வைக்க வேண்டாமா? வெப்சைட்டு சாரபுரத்தில் வெப்சைட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஏற்கனவே அவங்க ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. பீகாரில் இன்றைக்கி 243க்கு 202 இடத்துல ஜெயிச்சிருக்கோம். 238 இடத்துல டெபாசிட் போயிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் கூட தப்பிச்சம்பளத்தோன்னு ஜெயிச்சிருக்காரு. இன்னொருத்தர் புதுசாக இவங்க திமுக ரூலிங் பார்ட்டி வச்சுட்டு போனவர் அங்கே 2% ஓட்டு வாங்கியிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் 2% ஓட்டு வாங்கி. இதை மாதிரி தான் நிலைமை தமிழ்நாட்டில் வரும்.